கடலூர் நாணமேடு கிராமத்தை சேர்ந்த மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, கிராம மக்களின் இந்த திடீர் போராட்டத்திற்கான காரணம் என்ன? ராஜலட்சுமி, கடலூர் அருகே நாணமேடு என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை பேரிடர்களாலும் சீற்றங்களாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதனால இங்கு பாத்தீங்கன்னா சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு அரசும் கோரிக்கை வைத்து திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறுகின்றனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நாணமேடு கிராமத்துல பல முறை, அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மனு அளித்தும் இந்த பகுதியில சாலை வசதியை ஏற்படுத்தி தரவில்லை. இங்கு இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதற்காக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தோம். தற்போது பாத்தீங்கன்னா தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க போவதாகவும் இவர்கள் அறிவித்திருக்கின்றனர். பல முறை மாவட்ட நிர்வாகத்திடமும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் மற்றும் எம்பி போன்றவர்களிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை, எந்தவித பயனும் இல்லை என்று தங்களது எதிர்ப்பை காட்டும் விதமாக முதல் கட்டமாக இவர்கள் பாத்தீங்கன்னா தங்களது வீடுகள்ல கருப்பு கொடியினை கட்டி தங்களது எதிர்ப்பை காட்டி இருக்கின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல, அதாவது கிராமத்தினுடைய பகுதியில திரண்ட மக்கள் கைகள்ல கருப்பு கொடி ஏந்தி ஒரு போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். அவர்கள் அப்போது பாத்தீங்கன்னா அந்த கிராம மக்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை தாங்கள் புறக்கணிக்க போவதாகவும் அரசின் மூலமாக வழங்கப்பட்ட அந்த அடையாள அட்டைகளை சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றால், அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னதாக எங்களுக்கு இந்த சாலையை போட்டு தரவில்லை என்றால் நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம், எங்களது அடையாள அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்றும் அறிவிப்பினை விடுத்திருக்கின்றன. இதனால ஒரு பதட்டமான ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஆனது நிலவி வருகிறது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்திற்கு காவல்துறையினர் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.